அது ஒரு குளிர்ந்த காலை. மலையிலிருந்து மெதுவாக பனிமூட்டம் இறங்கிக் கொண்டிருந்தது. ஒரு சிறிய கிராமத்தில் வயதான தாத்தா ஒருவர் தனது பழைய தேநீர் கடையை திறக்கிறார். அந்த கடையின் முதல் வாசனை புதிதாக கொதிக்கும் தேநீரின் மனம். அந்த மனம் தெருவை கடந்தும் மனிதர்களின் மனதையும் தொடுகிறது. வேலைக்கு செல்லும் தொழிலாளி, பள்ளிக்கு செல்லும் மாணவன், அலுவலகத்தில் சோர்வாக இருக்கும் மனிதர் அனைவரின் நாளும் ஒரு டீயுடன் துவங்குகிறது. அதனால்தான் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே 21 அன்று சர்வதேச தேநீர் தினம் கொண்டாடப்படுகிறது. தேநீர் என்பது ஒரு சாதாரண பானம் அல்ல. அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் உழைப்பு இருக்கிறது. மழையிலும் வெயிலிலும் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்பவர்கள்தான் நமக்கு அந்த ஒரு கப் டீயை தருகிறார்கள். அவர்கள் அதிகாலை முதலே தேயிலைகளை பறிக்கிறார்கள், அதை உலர்த்துகிறார்கள், தரமான தேயிலை தயாரிக்கிறார்கள். இந்த நாள் அவர்களின் உழைப்பை உலகிற்கு நினைவூட்டுகிறது. இந்தியா உலகின் மிகப்பெரிய தேயிலை உற்பத்தியாளர்களில் ஒன்று. பிரபலமான தேயிலை பகுதிகள் இந்தியாவில் அஸ்ஸாம், டார்ஜிலிங், நீலகிரி மலைகள். குறிப்பாக தமிழ்நாட்டின் நீலகிரி மலையில் உருவாகும் தேநீர் உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. ஒரு வீட்டில் அம்மா காலையில் டீ கொடுப்பார். நண்பர்கள் டீ கடையில் பேசுவார்கள். மழைக்காலத்தில் டீ மனதை அமைதிப்படுத்தும். டீ மனிதர்களை இணைக்கிறது. ஒரு டீ குடிக்கலாமா என்பது பல நட்புகளின் தொடக்கம். சரியான அளவில் குடிக்கும் தேநீர் உடலை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவும், சோர்வை குறைக்கும், மன அழுத்தத்தை குறைக்க உதவும். அதனால் உலகம் இன்று ஹெல்தி டீ கல்ச்சர் பற்றியும் பேசுகிறது. இன்று நாள் முழுவதும் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவூட்டுகிறது. இயற்கையை பாதுகாத்து தேயிலையை வளர்க்க வேண்டும். அதாவது அதிக ரசாயனங்கள் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் வழங்கி சுற்றுச்சூழலை பாதுகாத்து தேயிலை உற்பத்தி செய்ய வேண்டும். மாலை நேரம் மழை மெதுவாக பெய்கிறது. ஒரு சிறிய டீ கடைகளில் கையில் சூடான டீயுடன் மக்கள் சிரித்து கொண்டே பேசுகிறார்கள். அப்போது அந்த தாத்தா மெதுவாக சொல்கிறார், உலகத்தில் எத்தனை பானங்கள் வந்தாலும் மனிதர்களில் மனதை இணைப்பது இன்னும் இந்த ஒரு கப் டீ தான். மனதை இணைப்பது இன்னும் இந்த ஒரு கப் டீ தான். நன்றி, வணக்கம். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நெக்ஸ்ட் ஜென் அட்வென்ச்சர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.